வாங்க நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம். நான் 6 மணிக்கு எந்திரிச்சு அரிசி ஊற போட்டு டீ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம என்ன பண்ணுவோம், டீ சாப்பிட்ணும். அதனால் அரிசி ஊற போட்டு தான் டீ வச்சு டீ சாப்பிட்டு அவனுக்கு என்ன செய்யலான்னு யோசித்தா, சரி தக்காளி சாப்பாடு செஞ்சிடலான்ட்டு. அவனுக்கு தக்காளி சாப்பாடுனா ரொம்ப பிடிக்கும். அதனால் அவனுக்கு தக்காளி சாப்பாடு கிளறலான்ட்டு அதுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். தக்காளி சோறு கிளறி ரெடியாக வச்சுட்டேன். அடுத்தது இருக்கிறவங்களுக்கு முருங்கைக்காய் போட்டு பருப்பு சாம்பார் வைக்கலாம். கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் போட்டு வைக்கலான்னு பார்த்தேன். எனக்கு கத்திரிக்காய் இருந்து மறந்துடுச்சு. ஆனால் முருங்கைக்காய் போட்டு பருப்பு சாம்பார். அதுக்கு தொட்டுக்க ஏதாவது செய்யலான்னா உருளைக்கிழங்கு இருந்துச்சு. அதை வேவிச்சு தான் நான் எப்பயுமே வணக்கம் அதிகமாக. அதை வேவிச்சு உருளைக்கிழங்கு தொட்டுக்க பொரியல், தயிர், ஊட்ட வரகாய் கொஞ்சம் இருந்துச்சு. அது எல்லாம் வதக்கி அது ரெடி பண்ணிவிட்டு அவனுக்கு காலேஜுக்கு போட்டு சாப்பாடெலாம் வச்சு அவனுக்கு காலேஜுக்கு அனுப்பி விட்டுட்டு அடுத்த வேலை நம்மளுக்கு துணி துவைக்கிற வேலை, மிச்சம் மிதிக்கிற பாத்திரம் விளக்குற வேலை, வீடு கூட்டுறது, எல்லா வேலையும் நம்மளுக்கு முடிக்கிறதுக்குள்ள மணி 10 மணி ஆயிடுதுங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு துணியெல்லாம் போய் துவைச்சி மேலே காய போட்டு வீடெல்லாம் பெருக்கிட்டு பாத்திரம் விளக்கிட்டு அப்புறம் லஞ்சுக்கு ஏதாவது தொட்டுக்க ஏதாவது பலகாரம் ஏதாவது சொல்லலான்னு சீட்டு போடுறது உளுத்தம் பருப்பெல்லாம் இருக்குது. சரி அது ஒன்றும் எதுவுமே பலகாரமே எதுவும் செய்யலை. சரி இது சீட்டு போட்ட பலகாரமே இருந்துச்சுன்னா அதனால் எதுவும் செய்யலை. அதனால் கொஞ்சம் ஒரு டம்ளர் உளுத்தம் பருப்பு ஊற போட்டிருக்கிறேன். அது மெதுவடை சொல்லலான்ட்டு ஊற போட்டு வச்சுருக்கிறேன். துணி எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் அப்புறம் லஞ்சுக்கு அந்த உளுத்த வடை, பருப்பு சாம்பார் அது தொட்டுக்கிறதுக்கு லஞ்சுக்கு நான் உளுத்த வடை சுட்டுருவேன். வாங்க சாப்பிட்லாம். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்மளுக்கு அடுத்த வேலை சாப்பிட்ற வேலை. அதை சாப்பிட்டு லஞ்சுக்கு என்ன தேவை அதை செய்யணும். அதுக்கு என்ன செய்யலாம் ஏது செய்யலாம் அதை யோசிக்கணும். வாங்க வெள்ளை சாப்பாடு, பருப்பு சாம்பார், தயிர், உருளைக்கிழங்கு பொரியல். வாங்க சாப்பிட்லாம். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.